வெல்கம் டு சத்யா ஸ்நாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பானி. என்னது ஆனியா? ஆனி இல்ல பானி. பானியா? என் காதுல ஆனின்னு விழுந்துச்சு. உழு உழு உன் காதுல எல்லாமே உழு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வைக்கிற மாதிரி 4 பீஸா கட் பண்ணிக்கோங்க. அடுப்புல பேன் வச்சு பட்டாணியும் அரைஞ்சி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது எப்போ வேகிறதுன்னு எப்போ சாப்பிட்றது? ரொம்ப பசிக்குதுன்னு கொதிக்கிற தண்ணியில் கையை விட்டு எடுத்து தின்றாத. வெயிட் பண்ணாதான் கிடைக்கும். எனக்கு ஒரே மயக்கமாக வருது. வரும் உனக்கு எல்லாம் வரும். என்ன பொருளாக தின்னா மயக்கம் தான் வரும். கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு ஸ்பூன் இல்லை கத்தி விட்டு குத்தி பார்த்துக்கோங்க. வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேனா அதான் வயிறு குரு குருன்னுது. பொய் சொல்லாத. இப்போதான் உங்கள் அம்மா நீ சிக்கன் பிரியாணியும் எறா தொக்கு லெக் பீஸும் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. தெரிஞ்சிடுச்சா? நான் பிரியாணி எறா தொக்கு சாப்பிட்டது தெரிஞ்சிடுச்சா? லெக் பீஸ் சாப்பிட்டதும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? சரி வீடு. வர வழியில மோகினி பிசாசு எதுவும் மேலே ஏறிடுச்சோ? தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து சாப்பிடலாம் சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அதுக்காக போய் சொல்லுவியா நீ? உன்னை பார்த்து சின்ன பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க போலயே. சரி கொஞ்சம் வாயை மூடு, நான் ரெசிபி சொல்லணும். காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, பெப்பர், சால்ட் இது எல்லாத்துலேயும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஊற வச்சு அவிச்ச பட்டாணி எடுத்து இதை கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பானி தண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கை புதினா எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ புதினா எடுக்கிறோமோ அவ்வளோ கொத்தமல்லி சேர்த்துக்கணும். நான் 1 கை புதினா எடுத்துருக்கனால இப்போ 1 கை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 துண்டு இஞ்சி, 1 எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு கொஞ்சம் புளி, 8 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் தண்ணியாக 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் இன்ஸ்டன்ட் பானி எடுத்து போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம முன்னாடியே எடுத்து வச்சோன்னா காற்று பட்டு சுருங்கிடும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தீய விட்டுறாதீங்க. எனக்கு தரேன். ஐயாடி ஃபர்ஸ்ட் நம்ம பானி எடுத்து டக்குன்னு உடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப்பை உள்ள போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த பச்சை கலர் தண்ணி இருக்குல்ல அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு